ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? உங்களை பற்றி ஆண்டு கேட்குறார். ஏன் கலங்குகிற? ஏன் உனக்குள்ளே தேங்கி போயிருக்கிற? டெய்லி நமக்கு கலக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நேற்று ஒரு செய்தியை கேட்டோம், இன்றைக்கி ஒரு செய்தியை கேட்க போகிறோம், நாளைக்கு ஒரு செய்தியை கேட்க போகிறோம். செய்தியை எவ்வளவு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நமக்குள்ளே கலக்கம் மாறாது. ஏன்னா நம்ம சாதாரணமாக திருப்தி ஆயிட மாட்டோம். நமக்குள்ளே பிரச்சனையே தான். நார்மலாக நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட மாட்டோம். நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லை யார்ட்டையாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கிறது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகும், திருப்தி ஆகும். பாருங்கள், என்னுடைய நண்பரோட ஒரு நாள் நான் வெளியில் போயிருந்தப்போ நான் பார்த்த ஒரு சம்பவத்தை அவங்களோட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் என் நண்பரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக ஒரு இடத்துல ஒரு காரியத்தை குறித்து பேசுவதற்காக பிஸ்னஸ் பண்ணும்போது அதை குறித்து பேசுகிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது ஒரு மிகப்பெரிய டிவி சேனல். ஸோ அந்த டிவி சேனலுக்குள்ளே நான் என் நண்பரும் போகும்பொழுது ரொம்ப செக்யூர்டான ஒரு செக்யூரிட்டி அந்த இடத்துல. ஸோ அந்த செக்யூரிட்டியை தாண்டி நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த செக்யூரிட்டி தாண்டி நாங்கள் உள்ளே போயிட்டோம். அப்போது உள்ளே போய் அந்த டிவி சேனலில் மற்ற காரியங்கள் என்ன நடக்குது என்ன யாதுன்னு சொல்லிட்டு என் நண்பர் எல்லாத்தையும் எனக்கு சுற்றி காட்டினார். அப்போ அந்த உயர் அதிகாரிகிட்ட நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன சில காரியம் என்னை ரொம்ப என்னை இன்ட்ரெஸ்டாக இதாக்குச்சு. என்ன அப்படின்னா, நிறைய டைம் நம்ம யோசிப்போம் அப்படி வாழ்க்கையில். அவர் சொல்கிறாரு, அந்த ஓனருக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு மேனேஜர் அவர் தான் அதுக்கு உண்டான எல்லா அந்த மீடியா டீமுக்குள்ளே அந்த சேனலுக்குள்ளே எல்லாத்துக்கும் அவர் தான் லீடர். ஸோ அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நம்ம டிவி சேனல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு எதை குறித்தும் பயப்படக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், யாராவது மிரட்டினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, என்னை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க செய்யட்டும், அதன் மூலமாக ஆமாம் என் டிவி சேனல் நான் ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் அவர் அன்னைக்கு சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, என்னை பற்றி நான் இருக்கிறேன் அப்படின்னா, ஆமாம் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னால் நான் சொல்வேன், ஆமாம் அவர் பெரிய நல்லவரா, அவர் மோசமானவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அவரை பற்றி ஒரு தவறான செய்தி வருது அப்படின்னா, ஆமாம் 100 பேர் கேட்குற இடத்துல 1,00,000 பேர் அந்த செய்தியை கேட்பாங்க. இது யார், இவரை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு அவரை பற்றி ஆராய ஆரம்பிப்பாங்க. அது யார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிடுவோமே, யாராவது என்னை பற்றி தவறான ஒரு காரியத்தை பரப்புகிறாங்க அப்படின்னா, ஆமாம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ஆமாம் இவர் தப்பாக இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோவை போட்டு, ஆமாம் இல்லாத ஒரு காரியத்தை போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த நபர்கள் எல்லாருமே நான் யார் அப்படிங்கிறத அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ. அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓ இவரா அப்படின்னு 4 பேர்கிட்ட கேட்பாங்க. அப்போது அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் அவர்களை பற்றி கிட்டத்தட்ட 90% உண்மையாக தேவ மனுஷனாக இருந்தால் 90% அவங்கள பற்றி நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அப்போது இவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணலாம், அல்லது இவர்கிட்ட போய் பார்க்கலாம், பாவம் இவரை பற்றி தப்பாக ஸ்டேட்மெண்ட் சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய காரியங்களை அவங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் நம்ம ஒரு 100 பேருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பல லட்சங்களுக்கு அறிமுகமாகிறார். எப்படி? பொய்யான ஒரு தகவலின் மூலமாக. அதே மாதிரி தான் அந்த டிவி சேனலுடைய அந்த ஹெட்டு என்கிட்ட சொன்னது, தம்பி தப்பான தகவல் எங்கள் சேனலை பற்றி யார் கொடுத்தாலும் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஆமாம் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்கள் சேனல் வளர்ந்ததுக்கு காரணமே அதான். தவறான செய்தி, அரசியலுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தவறான நம்ம ப்ரெஷர், இதெல்லாம் வச்சு தான் எங்கள் சேனல் பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கி உங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? தப்பாக நிறைய பேர் பேசுகிறாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை இழிவாய் பேசலாம், தவறாய் பேசலாம், அசிங்கமாக பேசலாம்.
உங்களுக்கு ஒருவேளை உங்களை பற்றி இல்லாதவைகளை சொல்லலாம், நீங்கள் செய்யாதவைகளை பேசலாம், ஒருவேளை நீங்கள் சொல்லாததை சொல்லலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆத்மாவை ஏன் கலங்குற? நீ அவமானப்பட்டாலும் சரி, நீ அசிங்கப்பட்டாலும் சரி, உன்னை சரியான பாதையில் உன்னை முன்னேற்றுவதற்கு, சரியான பாதையில் உன்னை உயர்த்துவதற்கு, சரியான பாதையில் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்கு நான் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஏன் கலங்குற? ஏன் உனக்குள்ளே தீயங்குற? தேவனை நோக்கி காத்துரு. உன் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே கலங்காதீங்க. ஆத்துமாவே கலங்காதீங்க. ஆத்துமாவே திகைத்து போவாதீங்க. ஆத்துமாவே தேவனிடத்தில் தாகமாயிருங்க. பெரிய காரியங்களை இயேசுப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்றவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய்? உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு. உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு. இயேசுவோடு பேசுப்பா.